வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிவுகள் பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நேற்று பகுதி 24 போட்டிருந்தோம். இப்போ பகுதி 25. இந்த பாடல் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்னலாம் கொடுத்தோம். பகுதி 23ல் 2 பாடல்கள் கர்ம வினைகள் நீங்கள், பகுதி 24ல் 3 பாடல்கள் பண்ண என்ன விதியை வெல்றதுக்கு உண்டான வழி, அதுக்குண்டான மார்க்கம், அது எல்லாமே கிடைக்கிது. இதுதான் ரீசெண்டாக போட்டது, அதனால் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்ற பழைய சேனல் நம்ம பழைய பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஆடி மாதம் தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறில் என்னென்ன மாதிரிலாம் வழிபாடு பண்ணலாம், ஆடி மாதம் தோன்றிய வரலாறு, ஆடி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் நம்ம செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட தம்ப்நெயில் தான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் எல்லா பதிவுகளையுமே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஒரு நம்மளோட பதிவு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பழைய பதிவுகளுக்கு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணாலே போதும், பழைய பதிவுகள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்னென்னலாம் செய்யலாம், இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். நடுவில் வளர்பிறை பிரதோஷம் இருந்தது, அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் நிறைய பேர் மக்கள் பார்த்துருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ரீசெண்டாக திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு, அது சண்டே தான் போட்டிருந்தேன், மன்னிச்சுக்குங்க, எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடணுன்னு பரவாயில்ல, அடுத்த தடவை நம்ம கொண்டாடலாம். வாங்க இப்போ நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு 25வது பலன் தரும் பதிகங்களில் பகுதி 25, பாடல் 32. இதை பாடினா என்ன பலன்கள் கிடைக்கும், விபத்து மற்றும் துர்மரணங்கள் நிகழாமல் தடுக்க உதவும் பதிகம். ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். நம்ம விதி என்ன நினச்சாலும் விதின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி போட்டது நம்ம விதியை வெல்றதுக்கு உண்டான பதிகங்கள் 3 பாடல்கள். இப்போ விபத்துகள்லாம் இருந்தாலும் அதுவும் எதோடு சேர்ந்தது, விதியை சேர்ந்தது தானே. ஸோ கரெக்டாக நமக்கு ஆர்டராக வருது, சீக்வன்ஸாக வருது. இது கூட ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் குரூப் பண்ணதும் இப்போ குரூப் பண்ணதும் ஏறக்குறைய நமக்கு அந்த லிங்க்கு செயின்லேயே வரும். அபிராமி அந்தாதி யார் ஒருவர் பாராயணம் பண்ணுறாங்களோ, அதாவது தினமும் நான் 100 பாடல் படிக்க முடியாதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளுக்கு ஏற்ற பலன் தான் இப்போ நான் பலன் தரும் பதிகங்கள்ன்ற நம்ம சேனலில் ஒரு பகுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏறக்குறைய 25வது பகுதி வரைக்கும் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 5 பதிவு போட்டோம்னா பலன் தரும் பதிகங்கள் சாப்டரே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா போன வருஷம் ஆடி மாதம் நாம் 100 பாடல்களும் தனித்தனியாக பார்த்து விளக்கத்தோடு பார்த்துருந்தோம். அதோட தொகுப்பு தான் இப்போ பார்க்குறோம். வாங்க இன்றைக்கி இருக்கிற பதிவை பார்க்கலாம். பாடல் எண் 32, ஆசை கடலில் அகப்பட்டு. பலன்கள் துர்மரணங்கள் நிகழாமல் நம்மை காக்கும் பதிகம். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலோட முதல்ல விளக்கத்தை பார்ப்போம், அதோடு சேர்ந்து அதோட பாடலை படிச்சுட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே, நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன், ஈஸ்வர பாகத்து நேரிழையே. எப்படி அபிராமி பற்ற அழகாக சொல்கிறா பாருங்கள். ஆசை கடல், ஆசைன்றது என்னது, ஒரு முடிவிராது. இது இருந்தால் இன்னும் நமக்கு வேணும். ஆசைக்கு மட்டும்தான் என்னது, முடிவே இல்லை. அது ஒரு கடல், சமுத்திரம் மாதிரி. கடலுக்கு கரையும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதனால் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பக்கம் தெரியாது, அந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் தெரியாது. இந்த மாதிரி முடிவற்ற நிலையை கொண்டது தான் கடல், சமுத்திரம். ஆசையும் அப்படி முடிவற்ற நிலையை கொண்டது. அந்த ஆசை கடலை நான் மாட்டிக்கிட்டு, யார், அருளற்ற அந்தகன். அந்தகன்னா யார், எல்லாருக்கும் தெரியும், யம தர்மராஜா. அவருக்கு அருளே கிடையாது. அவரோட வேலை, டியூட்டி என்ன, அவரோட விதி முடிஞ்சால் அவர் உயிரை எடுத்து கொண்டு போய் அவரோட பூர்வ ஜென்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நரகமோ சொர்க்கமோ விடுறது தான் அவரோட வேலை. அவருக்கு அருளுங்கிறதே கிடையாது. அந்த நேரம் வந்தால் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த அந்தகன் கைப்பாசம், அவர் கையில் இருக்கிறது பாச கயிறு. அந்த பாச கயிறில் போய் நான் மாட்டிக்கிட்ட இருக்க பார்த்தானே, அல்லற்பறை இருந்தேனே, அதில் போய் போய் இருந்தேனே, என்னை நீ யார் காப்பாற்றுறது, எப்படி காப்பாற்றினா, நின் பாதம் என்னும் வாசக்கமலம். உன் பாதம், என்னுடைய ஏற்கனவே முந்தின பண்ணல, என்னுடைய தலைவடியை உன் பாதத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருப்பார் இல்லையா. அதே மாதிரி உன்னுடைய திருவடி எங்கே இருக்கான், வாசங்கள் இருந்த கமலம், தாமரை மலர் மேலே உன்னுடைய
பாதங்கள் இருக்குது. அந்த பாதத்தை என் மேலே வலிய வச்சு என்ன ஆண்டு கொண்டியே தாயே, அப்படி இருக்கிற உன்னோட நேசத்தை பாசத்தை நான் எப்படி சொல்லுவேன்? ஈசர் பாகத்து நேரிழையே. எப்படி முடிக்கிறாரு? ஈசர் பாகம். அம்பாள் என்ன பண்ணாங்க? ஈசனோட ஒரு பாகத்தை, இடபாகத்தை கொண்டவள் அல்லவா, இடபாகத்து மாங்கின அப்படி ஒரு அற்புதம் நடந்த அம்பாள் என்னை ஆண்டு கொண்டு இப்படி ஒரு என் மேலே ஒரு பாசத்தை வச்சுருக்கேன். இதுக்கு நான் எப்பேற்பட்ட தவம் பண்ணியிருக்கணும்? இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்? ஆசைக்கடல் அகப்பட்டு போய் அந்தகன் கையில் போய் மாட்டியிருப்பேன் அவரோட பாசக்கயிறில். ஸோ இந்த பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? துர்மரணங்கள் நம் குடும்பத்தில் நிகழாமல் இருக்கும். விதியை வெல்லறதுக்கும் இது ஒரு வகையான ஒரு பாடல் பதிகம். அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யார் ஒருவர் அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணுறாங்களோ, 100 பாடல் படிக்கிற டைம் இருக்குன்றவங்க தாராளமாக பாராயணமாக, இல்லைன்னா இந்த பலன் தரும் பதிகங்களில் நம்ம சேனலில் போய் ஓப்பன் பண்ணி 20% பலன் தரும் பதிகங்கள் 1, 2, 3 போட்டிருந்தீங்கன்னா, அபிராமி அந்தாதி போட்டிங்கன்னா தொகுப்பு பாடல்கள் நான் கொடுத்துருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாடலை பாடினா என்னென்ன பலன்கள். அதாவது ஒரு பலனுக்கு எத்தனை பாடல், நீங்கள் போய் தேடவே வேணாம். உங்களுக்கு என்ன டைப் பண்ணுங்க, அபிராமி அந்தாதி, நல்ல வரன் வேணும்னா அதுவே வரும். அதே மாதிரி நோய் நீங்கணும் அதுவே வரும், கடன் தொல்லை நீங்கணும் வரும், சகல சௌபாகியம் வரும் கிடைக்கணும் அதுவும் வரும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம பலன் தரும் பதிகங்கள் பகுதியில் போய் கண்டிப்பாக வரும். நானும் இதில் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.